வந்து பிராக்டிக்கலா உங்களுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ கதையா நான் என்ன ஸோ கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிளா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் லூப், ஒயில் லூப். ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிப்போம். லைக் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். சாப்பிடுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். ஓகேவா? ஸோ என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அந்த வெயிட்டர்ட்ட, அ எனக்கு 2 தோசை போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவன் வந்து ஆர்டர் பண்ணிட்டு சேம் திங் அவன் அந்த 2 தோசையோட சாப்பிட்டு எந்திச்சு வந்துடுறான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், வெயிட்டர்ட்ட நான் வந்து கேட்க கேட்க எனக்கு சர்வே பண்ணேன். எப்ப என்னோட கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்பதான் நான் வந்து அதாவது அப்பதான் வந்து நான் வந்து எந்திச்சு போவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அது மாதிரிதான் சேம் திங் இப்படி இந்த கான்செப்ட் பார்க்கும்போது ஃபார் லூப்புங்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் எந்த ஒரு கண்டிஷனும் ரைட் பண்ண மாட்டான். டைரக்டா நமக்கு இவ்வளவுதான் ரேஞ்சுன்னு அவனோட செப்பரேட் பண்ணிட்டோம்னா அந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு ஹைட்ரேட் ஆகி நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். நான் வந்து ஒரு ஒயில் லூப். நான் தான் என்ன பண்ணணும், கண்டிஷன் ரைட் பண்ணணும். நான் தான் அது இன்கிரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமா எல்லா சாய்ஸும் என்னோடது தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறது இன்னைக்கு கான்செப்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபார் லூப்னா என்னன்னா சீக்வன்ஸே ஓவர் ஐட்ரேஷன் அப்படின்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஃபார் லூப் எப்படி வந்து யூஸ் பண்றது, அதை எப்படி ஐடென்ட் பண்றது அப்படிங்கறத கிளாஸஸ் பார்ப்போம். ஓகேவா? ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லூப் கால் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஃபார்ங்கிறது ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸ். ஓகேவா? இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்ம கம்பைலருக்கு தெரியும். ஸோ ஃபார் லூப் கால் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இங்க வந்து நம்மளோட வேரியபிள் அசைன் பண்ணணும். ஸோ நம்மளோட வேரியபிள் ஆஸ் யூசுவல் A1, S1 இது மாதிரி சம்திங் எந்த வேரியபிள் கூட அசைன் பண்ணலாம். என்னோட வேரியபிளை நான் வந்து ஐன்னு அசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா இன் யூஸ் பண்ணி நம்ம ரேஞ்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இங்க வந்து புதுசா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்லி யூசிங் ஃபார் லூப் மட்டும் தான் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஃபர்தர் இந்த ஒயில் லூப்ல தான் நம்மளோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பேசிக்கா ரேஞ்சுங்கிறது எந்த இடத்துலயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி யூசிங் ஃபார் லூப். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் என்னோட ஃபங்க்ஷன்ஸ் as usual நான் சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன்ஸ் வந்தாவே அங்க வந்து ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் வந்துடணும். சேம் திங் நான் ரேஞ்சுங்கிற என்னோட ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிருக்கேன். இன்செட்ல வந்து நான் வந்து ஒரு ரேஞ்ச் கொடுக்குறேன். அதுக்கு வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வந்து ஐட்ரேட் பண்ணி வச்சோம்னா நமக்கு 5 தடவை நமக்கு இனிஷியலா இனிஷியலா ஸ்டார்டிங் வேல்யூ அசைன் பண்ணிட்டு எண்டிங் வேல்யூ 4 வரை நமக்கு ஐட்ரேட் ஆகி வச்சிருக்கோம். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்டென்ட் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டு 5 டைம்ஸ் வந்து என்னோட டெர்மினலை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா லைக் வந்து நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டே வந்து எனக்கு இந்த 5 டைம்ஸ் எனக்கு வந்து என் டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், லைக் வந்து ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நான் இங்க பிரிண்ட் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்றேன்னா இப்போ எனக்கு 5 டைம்ஸ் வந்து எனக்கு என் டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதே வந்து நம்ம லூப், அதாவது லூப் ஆஸ் யூசுவல் நான் சொல்லியிருக்கேன். அது ஐட்ரேட்டிவ் ஓவர் சீக்வன்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ரேஞ்சுக்குள்ள நான் 5 கொடுத்தனால எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டு வந்து எனக்கு 5 தடவை ஐட்ரேட் ஆகி எனக்கு பிரிண்ட் பண்ணும் என்னோட டெர்மினல் பேஜ்ல. ஸோ எனக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபார் லூப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட் எதுவும் இருக்கா? மகாலட்சுமி அண்ட் சர்வேஷ். No, sir. Clear. ஓகே. சார் அந்த ஐ என்ன டினோட் பண்ணுதுங்க சார்? ஓகே. ஸோ அந்த ஐ என்ன டினோட் பண்ணுதுன்னா நமக்கு அந்த ரேஞ்ச் வரை செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து பிரிண்ட்டுக்குள்ள இப்போ வந்து நான் டேரக்டா ஐயே பிரிண்ட் பண்றேனே. ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் இப்போ ஐன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது இனிஷியலா நமக்கு என்ன எடுத்துக்கோம்னா 0 அசைன் ஆகி நமக்கு 4 வரையே நம்மளோட டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் ஆகும். இப்போ இனிஷியலா எனக்கு 0ன்னு எடுத்திருக்கு, எனக்கு 4 வரை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓவராலா எனக்கு இங்க 5 எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஐட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஐங்கிறது நம்ம ஆஸ் யூசுவல் வேரியபிள் அசைன் பண்ற மாதிரி தான். இங்க ஐ தான் அசைன் பண்ணணும் கிடையாது. H1, H2 இது மாதிரி நம்ம வந்து வேரியபிள் அசைன் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சார் ஐ கொடுக்காம அப்படியே பண்ண முடியாதுங்களா சார்? நம்ம ஐ கொடுக்காம டேரக்டா அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம எதுக்கு நான் பிரிண்ட்குள்ள ஐ கொடுத்தேன்னா இனிஷியலா நமக்கு 0ல ஸ்டார்ட் ஆகி நமக்கு 4 வரை ஐட்ரேட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம வந்து ரேஞ்சுக்குள்ள நம்ம சிங்கிள் வேல்யூ கொடுத்தோம். இப்போ சேம் திங் இப்போ நாங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் ஜே இன்னு சொல்லிட்டு நான் ஜேங்கிற ஒரு வேரியபிளா அசைன் பண்ணியிருக்கேன். ரேஞ்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்சர்ட்ல வந்து நான் 10 கொடுக்குறேன். இப்போ 10 கொடுத்தனால இனிஷியலா எனக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கும். எண்டிங் வேல்யூ வந்து எனக்கு n-1 எடுத்துக்கும். இப்போ நான் சேம் திங் வந்து நான் ஜேன்னு நான் இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதை நான் ரன் பண்றேன். எனக்கு இனிஷியலா 0ங்கிற என்னோட எலமெண்ட்ஸா இனிஷியலா ஸ்டார்ட் ஆகி எனக்கு எண்டிங் வேல்யூ n-1 வரை எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் வேல்யூ கொடுத்தோம். அதனால நமக்கு இனிஷியலா 0வா அசைன் பண்ணிட்டு எண்டிங் வேல்யூ நமக்கு n-1 கொடுத்துச்சு. அதாவது 10 கொடுத்தா நமக்கு 9 வரையே பிரிண்ட் பண்ணும். 8 கொடுத்தா நமக்கு 7 வரையே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் தான் வந்து ஃபார் லூப்ல வந்து ஸ்டார்டிங் வேல்யூ அசைன் பண்ண போறேன். சேம் திங் வந்து எண்டிங் வேல்யூ நான் தான் அசைன் பண்ண போறேன். ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூ நான் தான் அசைன் பண்ண போறேன். ஓகேவா? நான் தான் அசைன் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி அசைன் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ சேம் திங் ஃபார்ன்னு சொல்லிட்டு என்னோட லூப்பை கால் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ரேஞ்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ்னாவே ஆஸ் யூசுவல் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் தான். சேம் திங் நான் அதை இன்சர்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எனக்கு 2ல இருந்து இனிஷியலா ஸ்டார்ட் ஆகி எனக்கு லைக் வந்து 20 வரைய பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு இனிஷியலா என்ன ஆகும்னா நமக்கு வேல்யூ வந்து 2ல ஸ்டார்ட் ஆகி நமக்கு 20 வரைய பிரிண்ட் ஆகும். 20 வரையே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா வந்து நமக்கு லூப்பை பொறுத்தவரை ஸ்டார்டிங் வேல்யூ 2னா எண்டிங் வேல்யூ எப்போதும் n-1 தான். இப்போ நான் 20 கொடுத்தா எனக்கு 90 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து 21 கொடுத்தேன்னா எனக்கு 20 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நான் சேம் திங் நான் 20 கொடுக்குறேன். எனக்கு எண்டிங் வேல்யூ n-1 அதாவது நமக்கு 90 வரை தான் இப்போ பிரிண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இனிஷியலா நமக்கு 2ல ஸ்டார்ட் ஆகி எண்டிங் வேல்யூ நமக்கு 90 வரையே பிரிண்ட் பண்ணிருக்கும். ஓகேவா? எப்போதுமே எண்டிங் வேல்யூ வந்து n-1 தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இதே வச்சு பார்ப்போம். ஸோ ஃபார் லூப் வச்சு ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஐ என்ன ரேஞ்சுன்னு சொல்லிட்டு என்னோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணியிருக்கேன். என்னோட ரேஞ்ச் இனிஷியலா எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 5ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ என்னோட எண்டிங் வேல்யூ எதுல முடியும்னா வந்து 25ல முடியும். இப்போ நான் 25 கொடுத்தா எனக்கு எது வரை பிரிண்ட் ஆகும்? 24 வரை தான் பிரிண்ட் ஆகும். அப்போ நான் 26 கொடுக்குறேன். அப்போதான் வந்து என்னோட வேல்யூ 25 வரைய ஐங்கிற இந்த வேரியபிளை ஐடெட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றேன். பிரிண்ட் ஆஃப் ஐ கமா எண்டுன்னு சொல்லிட்டு என்னோட கீவேர்ட்ஸ் என்டிசிய பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இந்த பேராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இதுவரையும் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? ஹரிசாண்டலா பிரிண்ட் ஆயிருக்கு. சாரி, வெர்டிகலா பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை எனக்கு ஹரிசாண்டலா பிரிண்ட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கமா யூஸ் பண்ணி நம்ம எண்டுங்கிற அந்த பேராமீட்டர்ஸ் கால் பண்ணி நம்ம டபுள் கோட்ஸ் இன்சர்ட் கொடுத்தோமா நமக்கு என்ன ஆகும்னா வெர்டிகலா இருக்கிறது நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ வந்து ஹரிசாண்டலா பிரிண்ட் ஆகும். சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். இப்போ எனக்கு ஹரிசாண்டலா பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? ஒவ்வொரு எலமெண்ட்ஸா பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் டபுள் கோட்ஸ்ல ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு எம்டி ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 சொல்லிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடியும் எனக்கு எம்டி ஸ்பேஸ் ஸ்பிளிட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ நான் டபுள் கோட்ஸ்ல வந்து நான் வந்து அட்டன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடியும் எனக்கு அட்டு செப்பரேட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டபுள் கோட்ஸ்ல வந்து நம்ம எண்டுங்கிற பேராமீட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகுறத ஹரிசாண்டலா வெர்டிகலா பிரிண்ட் பண்றதை நம்ம ஹரிசாண்டலா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம எண்டுங்கிற பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து எண்ட் பேராமீட்டர். ஓகே. ஓகேவா? ஸோ இந்த எண்ட் பேராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நமக்கு ஹரிசாண்டலா பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டபுள் கோட்ஸ்ல நான் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் கொடுத்தனால ஒரு எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸா எனக்கு பிரிண்ட் ஆகி இதே நான் டபுள் கோட்ஸ்ல வந்து நான் வந்து ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் அது எந்த கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம். அப்போ நான் வந்து டாலர் சிம்பிள் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எந்த கேரக்டர்ஸா இருந்தாலும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த கேரக்டர்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ எண்ட் பேராமீட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம ஹரிசாண்டலா பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கோ டு நெக்ஸ்டிங். நெக்ஸ்டிங் என்னன்னா வந்து நம்ம இதுவரையே பார்த்தது எப்படி ஸ்டார்டிங் வேல்யூ இனிஷியலா நம்ம ரேஞ்சுக்குள்ள கொடுத்து பிரிண்ட் பண்ணிருக்கோம். எண்டிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ இனிஷியலா கொடுத்தனால நமக்கு அந்த எலமெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சேம் திங் எண்டிங் வேல்யூ கொடுத்தனால நமக்கு n-1 அதாவது இப்போ 26 கொடுக்கும்போது நமக்கு 25 வரை ஐடெட் ஆகி பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்டிங் இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டெப் வேல்யூ இன்செர்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபார்னு சொல்லிட்டு என்னோட லூப்பை கால் பண்ணி ஐன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிருக்கேன். ஸோ ஜேன்னு சொல்லி கூட என்னோட வேரியபிள் அசைன் பண்ணுங்க. என்ன ரேஞ்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நான் இப்போ வந்து ஸ்டெப் வேல்யூ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்.
ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொடுக்குறது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. இப்போ நான் ஸ்டார்டிங் வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன். என்னோட எண்டிங் வேல்யூ என்ன கொடுக்குறேன்னா 21ன்னு கொடுக்குறேன். இப்போ 2ங்கிறது என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ, கமா கொடுத்து நெக்ஸ்டிங் கொடுக்குறது வந்து நம்மளோட எண்டிங் வேல்யூ. கமா யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் ஸ்டெப் வேல்யூ கொடுக்க போறேன். இப்போ என்னோட ஸ்டெப் வேல்யூ வந்து நான் 2ன்னு இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகேவா? சேம் திங் நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆஃப் ஜேன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆஸ் யூசுவல் ஆகும்னா ஃபர்ஸ்ட் 2 இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 2 ஸ்டெப் ஐட்ரேட் பண்ணி நமக்கு 4 பிரிண்ட் பண்ணும். அடுத்த 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி நமக்கு 6 பிரிண்ட் பண்ணும். அடுத்த 2 ஸ்டெப் ஐட்ரேட் பண்ணி நமக்கு 8ங்கிற எலமெண்ட்ஸை ஜேங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சேம் திங் அதை நான் பிரிண்ட் பண்றேன். இப்படியே 2 ஸ்டெப்ஸா நமக்கு ஐட்ரேட் ஒமிட் பண்ணிட்டு நமக்கு ஸ்டெப்பா ஜேல வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எனக்கு இனிஷியலா 2ங்கிற வேரியபிள எனக்கு இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும். அடுத்த 2 ஸ்டெப்ஸ் ஒமிட் பண்ணிட்டு எனக்கு 4ங்கிற எலமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு. சேம் திங் நெக்ஸ்டிங் வந்து எனக்கு 6ங்கிற எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் 2 ஸ்டெப்ஸா எனக்கு ஐடெட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்டிங் ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இனிஷியலா ரேஞ்சுக்குள்ள ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்கோம், எண்டிங் வேல்யூ கொடுத்துருக்கோம், ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் வேல்யூ கொடுத்தோம்னா இனிஷியலா வந்து நமக்கு 2ங்கிற வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 2 ஸ்டெப்ஸா நமக்கு ஒமிட் பண்ணிட்டு நமக்கு ஐடெட் ஆகி பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் வந்து கமா கொடுத்து சேம் திங் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஆஸ் யூசுவல் நம்ம ரேஞ்சுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்கேன்? ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங் வேல்யூ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் திங் வந்து என்னோட எண்டிங் வேல்யூ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் திங் நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட ஸ்டெப் வேல்யூ நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் வேரியபிள் வந்து நான் வந்து ஐ என்ன ரேஞ்சுன்னு சொல்லிட்டு என்னோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸா கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரேஞ்சு சொல்லிட்டு என்னோட ஃபங்க்ஷன்ஸ்குள்ள என்னோட வேல்யூவை இன்சர்ட் பண்ண போறேன். எனக்கு இனிஷியலா வேல்யூ வந்து 5ல ஸ்டார்ட் ஆகி என்னோட எண்டிங் வேல்யூ எது வரையும்னா 51ன்னு கொடுப்பேன். அப்பதான் எனக்கு என்ன ஆகும்? என்னோட வேல்யூ வந்து இனிஷியலா 5ல ஸ்டார்ட் ஆகி 51ன்னு கொடுக்கும்போது நமக்கு 50 வரை ஐடெட் ஆகி ஸ்டோர் ஆகும். இப்போ கமா யூஸ் பண்ணி நான் ஸ்டெப் வேல்யூ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இப்போ என்னோட ஸ்டெப் வேல்யூ வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் 5ன்னு கொடுத்தனால எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 5 பிரிண்ட் பண்ணும். அடுத்து எனக்கு 5 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி எனக்கு 10 பிரிண்ட் பண்ணும். அடுத்து எனக்கு ஒரு 5 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி 50 பிரிண்ட் பண்ணி எனக்கு ஐங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சேம் திங் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள என்னோட வேரியபிள கொடுக்குறேன். இப்போ ஐன்னு கொடுக்குறேன். சேம் திங் இதை நான் ரன் பண்றேன். இனிஷியலா எனக்கு 5ல ஸ்டார்ட் ஆகி 5 ஸ்டெப்பா எனக்கு ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சேம் திங் இது எனக்கு ஹரிசாண்டல் வேணும். த டைம்ஸ் யூசிங் ஃபார் எண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ எண்ட் பேராமீட்டர்ஸ்ல நான் வந்து சிங்கிள் ஸ்பேஸ் ஒரு பேங்க் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அதனால எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து செப்பரேட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஃபார் லூப்பை பொறுத்தவரையும்? கிளியர் சார். கிளியர் தானே மேம்? ஸோ எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே சரி, ஓகே மேம். ஸோ லேப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஒரு மகாலட்சுமி எல்லாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதை வந்து உங்க லோக்கல் மிஷின்ல ரன் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க லூப் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு எக்ஸாம்பிளா ரன் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா லூப்பையும் வந்து சேம் டைம்ல ரன் பண்ணணும், நமக்கு அவுட்புட் வந்து டிஃப்ரெண்டா தான் ஷோ ஆகும். இப்போ நான் இதை நான் ரன் பண்றேன். எனக்கு பாருங்க அவுட்புட் எப்படி ஷோ ஆகுது. ஸோ அதனால நீங்க வந்து ஒவ்வொரு லாஜிக்கா எனக்கு ரன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது உங்க லோக்கல் மிஷின்ல ரன் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ சேம் திங் நான் வந்து உங்களுக்கு இந்த சாட்ல